வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்டினால் நடத்தப்பட்ட திரைப்பரீட்சையில் பலரும் தோற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர். திறமையை வெளிப்படுத்தியவர்களுள் 3 தெரிவு செய்யப்பட்டு அவர்களில் 2 மணித்தியால செய்திகளையும் ஒருவருக்கு பிரதான செய்தியையும் வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. கிளிநொச்சி பூநகரியைச் சேர்ந்த தயானந்தன் சுதர்மினா நியூஸ் ஃபஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியை வாசிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொண்டுள்ளார். அவருடன் நியூஸ் ஃபஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இருந்து இணைந்து கொள்கின்றார் தனுஷ்யா ஞானசேகரன். வணக்கம் தனுஷ்யா. வணக்கம் மினிஸ்டர். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகம் கடந்த 19ஆம் தேதி சிவகுரு ஆதீனத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகத்தில் இளவர்களுக்கு திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வுக்கான போட்டிகள் இங்கு நடத்தப்பட்டிருந்தன. இதில் பங்கு பற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு இன்றைய நாளில் சக்தி தொலைக்காட்சியின் அரிதான திரையில் தோன்றிய செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பினை நாம் ஏற்படுத்திக் கொடுத்திருந்தோம். தற்போது நியூஸ் ஃபஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையினை நம்முடன் வாசிப்பதற்கு இணைந்திருக்கின்றார் சுதர்மினா தயானந்தன். வணக்கம் சுதர்மினா. வணக்கம் தனுஷ்யா. இது உங்களுக்கான தருணம். தமிழும் சைவமும் தலைதோங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று காலை ரதோற்சவம் இனிதே நடைபெற்றது. இந்த ரதோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேவரும் முனிவர்களும் தெளிந்த நல் ஞானிகளும் யாவரும் புகழ்ந்தேத்தும் ஓவிய பேரொளியை காண இருகண் போதுமன்றோ. நல்லூரில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் கந்த பெருமானின் பெருந்திருவிழாவின் 24வது நாளான இன்று ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நல்லையம்பதியானின் ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் வீற்றிருந்த நல்லூர் சண்முகநாதரும் தேவியர் இருவருக்கும் உபசார பூஜைகள் நடைபெற்றன. இதனை அடுத்து வேத மந்திர தோத்திர பாராயணங்களுடன் சண்முக பெருமான் உள்வீதி உலா வந்தார். பக்தர்கள் அரோகரா அலங்கார நல்லூரா என கோஷமிட நல்லையம்பதி அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் எழுந்தருளினார். நாளொரு அழகு காணும் நல்லூர் அழகனை காண இன்று அதிகாலை முதல் லட்சோப லட்சம் பக்தர்கள் வெளிவீதியில் கூடியிருந்தனர். சண்முக பெருமான் ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டு காண்டாமணி ஓசையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வடத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்திழுக்க ரதோற்சவம் பக்திமயமாக நடைபெற்றது. அதிகளவிலான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அடியெடுத்தும் அங்கு பிரதட்சணம் செய்தும் நிவர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணதிர பச்சை சாத்திய பார்வேந்தன் ஆலயத்துக்கு எழுந்தருளினார். அரிதிருமருகோன் நல்லையம்பதி நாயகனின் தீர்த்தோற்சவ திருவிழா நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபஸ்டின் விசேட ஊடக கலாசார வளாகமான நல்லூரில் கதிர்காமம் 3வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம் ஆகியவற்றின் கலையகங்களும் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு இம்முறை நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம் ஆகியன பிரம்மாண்டமான வளாகங்களை அமைத்துள்ளன. நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமத்தில் மாணவர்கள் மற்றும் இளவல்களின் அரங்கதிரங்கான் போட்டிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் வினோத உடை போட்டி, பேச்சு போட்டி, பக்தி பாடல் போட்டி, டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி உள்ளிட்ட போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேர் திருவிழாவின் பின்னர் நியூஸ் ஃபஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமத்துக்கான 3ஆம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நேற்றும் இன்றும் நடைபெற்ற வினோத உடை போட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதுடன் அவர்களில் திறமையை வெளிப்படுத்தியோருக்கு இதன்போது பெறுமதியான பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன.
இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படி இதனையடுத்து பக்தி பாடல் போட்டியில் வெற்றியீட்டியோருக்கும் பரிசில்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேச்சுப் போட்டியில் வெற்றியீட்டிய இளவல்கள் பரிசில்களை பெற்றுக் கொண்டனர். திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பும் கிட்டியது. கிளிநொச்சி தர்மபுரத்தைச் சேர்ந்த சரண்ஷி கனகசபை நியூஸ் ஃபர்ஸ்டின் 4:25 மணித்தியால செய்தியையும், யாழ்ப்பாணம் கொக்குவில்லைச் சேர்ந்த யாதவே நிசலிங்கம் 5:25 மணித்தியால செய்தியையும் வாசித்தனர். வணக்கம். உள்நாட்டுச் செய்திகள். தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு 4வது நாளாக தொடர்கின்றது. இனி வெளிநாட்டு செய்தி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நேரடி விமான போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி பூநகரையைச் சேர்ந்த தயானந்தன் சுதர்மினா நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தியை வாசிக்கும் வாய்ப்பை பெற்றார். தமிழும் சைவமும் தழைத்தோங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று காலை ரதோற்சவம் இனிதே நடைபெற்றது. இதேவேளை குரல் தேர்வில் பங்கு பற்றி திறமையை வெளிப்படுத்திய முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த துரைசிங்கம் சுதர்ஷன் சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் 3:55 மணித்தியால செய்தியையும், மன்னாரைச் சேர்ந்த ரணா ரஹீம் 4:55 மணித்தியால செய்தியையும் வாசித்தனர். முறைகேடான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார். இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்தால் அமெரிக்கா வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் என யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நல்லையம்பதியில் வாழும் ஞான வடிவேலனின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் நேற்றிரவும் பல கலை நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. திருவிழாக்களினாலே எங்கள் தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டிய தத்துவ கருத்துக்கள் கடத்தப்படுகிறதா? இதைத்தான் இங்கே இவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். ஐயா, திருவிழா என்பது எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வாழ்க்கையினை செம்மையுறுவதற்கான ஒரு தத்துவங்களை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றன. மனநிறைவை தொலைத்துவிட்டு எதன் பின்னோ சென்று கொண்டிருக்கின்றோம். கந்த புராணம் என்பது எங்களுக்கு இன்று வாழ்வியல் தத்துவங்களை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறது. திருவிழாக்களிலே இத்தனை பேர் ஒற்றுமையாக தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டு வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற மக்களின் தொகை இன்று அதிகரித்து செல்கிறது என்றால் அது அனைத்துமே இங்கு கோயில்களிலால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற திருத்தொண்டுதான். இதனிடையே தேருற்சவத்துடன் சக்தி டிவியின் யாழ் சக்தி நல்லூர் வளாகத்தின் நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பமாகின. வளாகத்தை பார்வையிட அதிகளவிலானோர் வருகை தந்தனர். இசைக்கச்சேரி, கலாத்பணி எனும் பெயரில் வயலின் மற்றும் வீணை கச்சேரிகள் இடம்பெற்றதுடன் சிறப்பு பட்டிமன்றமும் நடத்தப்பட்டது. கலை கலாசார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைய யாழ் சக்தி நல்லூர் வளாகத்தை அலங்கரித்தன. இதேவேளை சக்தி FMஇன் காவடி கலையகத்தில் இன்று காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையில் ஒலிபரப்பப்படுகின்றன. காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் சக்தி FM காவடி கலையகத்துக்கு வருகை தந்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. சமையல் போட்டி உள்ளிட்ட ஏனைய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பெறுமதிமிக்க பரிசில்களும் இன்று வழங்கப்பட்டன. நன்றி தனுஷியா. நன்றி சுதர்மினா. வணக்கம். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நல்லூரில் கதிர்காமம் சிறப்பு வளையம் இன்றும் 3வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. இந்த வளாகத்திற்கு பெருந்திரளான மக்கள் இன்றும் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற கூடாரங்களையும் பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் இங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்றைய தினம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டிருந்தன. இன்று 3வது நாளுடன் இந்த சிறப்பு வளாகம் நிறைவடைகின்றது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இம்முறையும் எமது வளாகத்திற்கு வருகை தந்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எமது நன்றிகளையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கிறிஸ்டினா ரத்னம், நல்லூரில் கதிர்காமம் வளாகத்திலிருந்து